Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மில்க் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம், பால் அல்வா. பால் அல்வாவும் பால்கோவாவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம பால்கோவாக்கு வெறும் பாலை அப்படியே நம்ம வத்த வச்சு நம்ம செய்வோம் கோவா. ஆனால் பால் அல்வாக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாலை எடுத்து திரிய வச்சு அதுக்கப்புறம் மீதி பாலை சேர்த்து அதை நல்லா வத்தி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிளறுவோம். இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான் எடுக்கும். ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது இவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது தப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேனில் 1 லிட்டர் அளவுக்கு நல்ல கொழுப்பு நீக்கப்படாத பாலாக சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் வினிகர் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்ட உடனே பார்த்திங்கன்னா பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். பால்லாம் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கணும். இந்த வடிகட்டி மேலே ஒரு ஒயிட் காட்டன் துணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இதை ஊற்றிடலாம். நம்ம வினிகர், லெமன் ஜூஸ்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் இதில் கொஞ்சம் இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷான தண்ணி 2 கப் போல் இது சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒன்றா சேர்த்து மூட்டை மாதிரி கட்டி எக்ஸஸாக உள்ள தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடணும். இதை அப்படியே வெட்டலாம். அடுத்து இந்த பேனில் அதே மாதிரி 1 லிட்டர் அளவுக்கு கொழுப்பு நீக்கப்படாத பால், எவ்வளோ பால் ஃபஸ்ட்டு எடுத்தோமோ அதே அளவு, நீங்கள் 1/2 லிட்டர் எடுத்திங்கன்னா இப்போவும் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொங்கி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா உதுத்து விட்டுடலாம் கட்டி இல்லாமல். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பாலும் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துலாம். அந்த பன்னீரை சேர்த்துலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இந்த பால்லாம் வற்றி வர அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அளவு குறைஞ்சிட்டே வருது, ரொம்ப திக்காயிட்டே வருது. இப்போ 1/4 அளவுக்கு நல்லா வற்றி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிக்குது. இப்போ தான் நம்ம சுகர் சேர்க்கணும். இந்த 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா இலகுனதுக்கு அப்புறமா இது கூட நான் 1/3 கப் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இதை கண்டினியூஸாக இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னுமே நல்லா திக்காகி வற்றி வரணும். இப்போ இதை கிளறிட்டு இருக்க நேரத்துலேயே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுலேயே நல்லா கெட்டியாயிடுச்சு. இதை விட திக்காகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு அந்த பேன்லலாம் ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஆறின உடனே கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கும். நம்மளுக்கு பால் அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சுவையான பால் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.